எல்லாருக்கும் வணக்கம். அரட்டை ஸ்குவாட் வந்துட்டோம். ஃபுல் ஸ்குவாட் அசம்பிள் ஆயாச்சு. லாகுல் பெரிய அவெஞ்சர்ஸ் மாதிரி நம்ம அசம்பிள் ஆயாச்சுன்னு சொல்றோம். நீங்க நீட்டா சேவ் பண்ணிட்டு வேற வந்திருக்கீங்க, குட்டியெல்லாம் போட்டு. ஓகே, WTC ஃபைனல் தான் இன்னைக்கு ப்ரீவியூ. சவுத் ஆப்பிரிக்கா vs ஆஸ்திரேலியா. இந்தியா இல்லாத ஒரு WTC ஃபைனல் லார்ட்ஸ்ல நடக்குது. மேட்சை பத்தி என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் டீம் நியூஸ்ல இருந்து போகலாம். வென்யூ அதே வென்யூ தான். இது மாற்றணும்னு ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்காங்க. எந்தெந்த டீம் ஜெயிக்குதோ அந்த IPL மாதிரி அந்தந்த வென்யூவில் மாற்றணும்னு. பட் தென் டூ பெஸ்ட் டீம்ஸ் சைக்கிளோட ஃபிக்சர்ஸை பற்றியும் நிறைய கொஸ்டின்ஸ் இருந்தது. இவங்க சில டீமுக்குலாம் வந்து ஈஸியாக இருக்கு, சில டீம்ஸ்க்கு வந்து அவே கேம்ஸி அதெல்லாம் நிறையா இருக்கு. பட் டெஸ்ட் ஃபார்மேட்டில் ஒரு சாம்பியன்ஷிப் நடத்துறதே பெரிய விஷயம். பட் அதை கன்சிக்யூட்டிவாக நடத்தி இது இந்த அளவுக்கு வந்திருக்காங்க. பட் இந்தியா இல்லாத பெரிய டிசப்பாயின்மெண்ட் தான். பட் டூ பெஸ்ட் டீம்ஸ் அவைலபிள். சவுத் ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா ஆடுறாங்க. என்ன நினைக்கிறீங்க? மட்டு முதலாளி லாக்குல்லாம் சொல்லுங்க. WTC சாம்பியன்ஷிப் வந்து மேட்சஸோட நம்பர்ஸ் வந்து கொஞ்சம் சில நேரம் அன்ஈவனா இருக்கு. இப்போ இந்த சைக்கிள் வந்து போற சைக்கிள்ல சில மேட்சஸ் வந்து ஆஸ்திரேலியா இங்கிலாந்து 20 மேட்ச்க்குள்ள ஆட போறாங்க அடுத்த சைக்கிள்ல. ஆனா ஸ்ரீலங்காலாம் 12 மேட்ச் தான் ஏதோ ஆடுறாங்க. ஸோ நம்பர் ஆஃப் வின்ஸ் வந்து அந்த மாதிரி பர்சன்டேஜ் அப்போ ரொம்ப அதிகமாக பாயிண்ட்ஸ் ரிஃப்ளெக்ட் ஆகுது. அது சவுத் ஆப்பிரிக்கா ஒரு அட்வான்டேஜா இருக்கலாம்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க குவாலிஃபை ஆனது வந்து they didn't ஃபேஸ் ஆஸ்திரேலியா ஒரு இங்கிலாந்து. இந்தியா மட்டும் ஹோம்ல வந்து ஒரு சீரீஸ் பார்த்தாங்க, 2 சீரீஸ் 1-1 டிரா ஆயிடுச்சு இந்த சீரீஸ். பட் அதுக்காக அவங்க மற்ற ஜெயிச்ச மேட்ச் கிரெடிட் கொடுக்காம இருக்க முடியாது. அவங்க பாகிஸ்தான் ஜெயிச்சது கண்டினியூஸா 7 மேட்ச் ஜெயிச்சதுன்னா ஒரு நல்ல ரெக்கார்ட் தான். அவங்க ரீசர்ஜன் ஃபார் சவுத் ஆப்பிரிக்கன் டீம். அதே மாதிரி ஆஸ்திரேலியா டீம் பாத்தீங்கன்னா 19 மேட்ச் ஆடினாங்க, அது 13 மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க. சவுத் ஆப்பிரிக்கா மொத்தமே 12 மேட்ச் தான், ஆனா இவங்க 13 மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க ஆஸ்திரேலியா. ஸோ தேர் சம் பிளிப்ஸ், பட் ஈச் டைம்ஸ் ஆஸ்திரேலியா வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டீம்ன்றதை ப்ரூவ் பண்றாங்க. மேட்ச் வின்னர்ஸ் எங்கெங்கிருந்தோ வருவாங்க. இது ஒரு டெஸ்ட், ஒரு T20 ODIன்றது ஒரு ஷார்ட் ஃபார்ம் டர்ன் அரவுண்ட். பட் ஒரு டெஸ்ட்டுக்கு ஒரு மேட்ச் வின்னர்ஸ் அங்க வந்து கன்சிஸ்டண்டா பெர்ஃபார்ம் பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ கிரெடிட் டு போத் தி டீம்ஸ் தான். இந்தியா நம்ம கடைசியில் தோத்துட்டோம், அது நம்ம எதுவும் கம்ப்ளைண்ட் பண்றது கிடையாது. டிசப்பாயிண்டிங் இருந்தாலும் வில் சி. இந்தியா நியூசிலாந்து சீரீஸ் அப்பயே இது பண்ணியிருந்தாங்கன்னா போயிருக்கலாம். அதான் ஹோம்ல அவ்வளோ கேவலமா தோத்ததுக்கு வேற யாராவது கோச்சா இருந்தா நேரம் தூக்கிருப்பாங்க. பட் ஏதோ புதுசா இப்பதான் அப்பாயின்ட் பண்ணதுனால இன்னும் வச்சிருக்காங்க. ஐ திங்க் இந்த லாஸ்ட் சீரீஸ் வந்து இந்த சீரீஸும் கேவலமா தோத்தாருன்னா ஐ திங்க் கம்பீரை வந்து வெறும் ஒன் டே அண்ட் T20 வச்சுட்டு டெஸ்ட்டுக்கு தூக்கி தான் ஆகணும். அதே மாதிரி டீம் எடுத்துட்டு இருந்தா. சரி, ஆஸ்திரேலியா சவுத் ஆப்பிரிக்கால கம்பீர தூக்குறத பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். அதான் கேக்குறேன், கம்பீர தூக்குனாங்கன்னா யார வைப்பாங்க? இப்ப ஆஸ்திரேலியா சவுத் ஆப்பிரிக்கா வரும் அப்படின்றீங்களா? ஆஸ்திரேலியா சொல்லுங்க, உங்க 11 என்ன, யார் விளையாடுவாங்க? இவங்க வந்து இது மாதிரி பண்ணிருக்காங்க. அதேதான் எப்பவுமே ICC ரூல்ஸ் வந்து 15 பேர் 15 மெம்பர், ஒரே ஒரு டிராவலிங் ரிசர்வ் மட்டும் வச்சிருக்காங்க. இதுல வந்து மிஸ் அவுட் பண்றது வந்து என்ன, இங்கிலீஷ் வில் மிஸ் அவுட், போலாண்ட் வில் மிஸ் அவுட் அன்லெஸ் ஹேசல்வுட் ஃபிட் தானே. என்னடா அதான் போலாண்ட் வில் மிஸ் அவுட், இங்கிலீஷ் வில் மிஸ் அவுட், குனமான் வில் மிஸ் அவுட். 3 பேரு. இது மற்றது 12ல இருந்து அவங்க கான்ஸ்டான்ஸ் வில் பிளே நான் நினைக்கிறேன். கவாஜா விட்டுருவாங்கன்றியா? கான்ஸ்டான்ஸ் வில் பிளே நான் நினைக்கிறேன். இல்ல கவாஜா விட மாட்டாங்க, கவாஜா இருப்பாரு. அவர் எல்லாமே எப்படி? கவாஜாவும் 38 ஐ திங்க் மோஸ்ட்லி ப்ராபபிலி லாஸ்ட் லெக்ஸ் லாஸ்ட் சீரிஸ் போன தடவை வந்து அவர் ஆக்சுவலா எடுக்கணும்னாங்க ஸ்ரீலங்கா. அவர் போன இதுல ஏதோ அவர் பொண்ணெல்லாம் கூட்டிட்டு இதெல்லாம் பண்ணாருடா. கடைசி மேட்ச் ஆஸ்திரேலியால கடைசி மேட்ச் இதெல்லாம் கடைசி மேட்ச் டெஸ்ட். பட் அதான் இந்த இதர சாம்பியன்ஷிப்போட அப்படின்றாங்க. அது தெரியல விளையாட விடுவாங்களா இல்லையான்னு. என்ன பொறுத்த வரைக்கும் கான்ஸ்டான்ஸ் ஷுட் ஸ்டார்ட் அஹெட் ஆஃப் கவாஜா. பாப்போம். லபுஷான் விளையாடுவாருப்பா கண்டிப்பா. அவங்க இன்னொரு தரப்பு என்னன்னா எக்ஸ்பீரியன்ஸ்க்கா பேங்க் பாங்க. இப்ப ஸ்ரீலங்கால வந்து கான்ஸ்டன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து அவர் இறக்கி டிராப் பண்ணிட்டாங்க. ஸோ கவாஜாவும் இப்போ ஒரு ஃபைனல்ஸ் ஒரே ஒரு மேட்ச் தான் இருக்கு, வி டோன்ட் ஹேவ் கேட்சப் பண்ண முடியாதுன்றப்ப கவாஜா எக்ஸ்பீரியன்ஸ் தேவை தானே அவங்களுக்கு. அதுவும் லார்ட்ஸ்லாம் அவர் ஏற்கனவே விளையாண்டுருக்காரு. ஸோ கவாஜா வுட் பி வித் பெட்டர் ஆப்ஷன் எனக்கு தோணுது. அவர் கூட ஓபன் பண்றதுக்கு கான்ஸ்டன்ஸ் வந்தா அவர் கொஞ்சம் கொடுப்பாரு. பட் ஆனா லபுஷனே இல்லாட்டி இங்கிலீஷ் கூட அவங்க யூஸ் பண்ணலாம். இல்ல கிரீன் வந்து பவுலிங் போட மாட்டாரு தெரியும்ல, பேட்டிங் ஃபிட்னஸ். கிரீன் வந்து நம்பர் 3 1 டவுன். இல்ல கிரீனை உட்கார கூட வைக்கலாம்.
இல்ல ப்ரோ, இப்ப அவர் வந்து பிரிஸ்டல் அந்த அவர் ஏதோ கிளாஸ்டர் ரீசெண்டா வந்து பேட்டி கொடுத்துருக்காரு, 5 ஹாப்பி டு மேட்ச் பேக் ஆடினாரு, அப்படின்ற அதுல மாதிரி. 3 செஞ்சுரி அடிச்சிருக்காரு. ஸோ இங்கிலீஷ் கண்டிஷன்ஸ்க்கு இஸ் காட் யூஸ் டு. ஸோ டெஃபினட்டா அவரை வந்து 1 டவுன் இறக்கி விடுவாங்க தான் எனக்கு தோணுது. நான் வந்து கான்ஸ்டன்ஸ் ஆடிடுவாரு கவாஜா உட்காந்துன்னு நான் நினைக்கிறேன். மற்ற 3 நான் சொன்னதுதான், குனமன், போலாண்ட் அண்ட் இங்கிலீஷ் 3 பேரு. இங்கிலீஷ் கண்டிஷன்ஸ்னாலும் இங்கிலீஷ் உட்காருவாரு அப்படின்னு நினைக்கிறேன். மட்டோடைய கிட்ஸ் வந்து நமக்கு ஒரு சர்ப்ரைஸ் என்ட்ரி கொடுத்துட்டாங்க இன்னைக்கு. போட்ட பாபி. ஓகே, மட்டோடைய கிட்ஸ் வந்து ஹாய் சொல்லிட்டு போறாங்க வியூவர்ஸ். மட்டு வீடியோ ஆஃப் பண்ணிருச்சு. ஓகே, போலாண்டு இது ஒன்னு போலாண்டு எனக்கு என்னமோ கவாஜா உட்காருவாங்க நான் நினைக்கிறேன். வெற்றி வந்து கான்ஸ்டன்ஸ் ஃபீல் பண்றாரு. வி டோன்ட் நோ, அவங்க இருக்கிற கால் தான், அது குட் கோ எதிர்வே. அதுக்கப்புறம் குன்னேமான் ஷோரா அவுட்டு, இங்கிலீஷ் அவுட்டு அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னதான் இங்கிலீஷ் கண்டிஷன்ஸா இருந்தாலும் இங்கிலீஷ் வெளியே உட்காந்து ஆகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். லாகுல், இதுதான் ஆஸ்திரேலியன் பிளேயிங் 11 இருக்கும். வெற்றி பிளேயிங் 11 சொல்லவே இல்லையே. பிளேயிங் 11 வந்து கவாஜா பிளஸ் ஆர் கான்ஸ்டன்ஸ். கவாஜா பார் கான்ஸ்டன்ஸ் போடுங்க. ஹெட் ஹெட் லோவர் ஆர்டர் வருவாரு. நம்பர் 5. நம்பர் 5. நம்பர் 3 வந்து நம்பர் 2 வந்து இவரா இருப்பாரு, லபூஷனே இருக்கலாம். இல்ல நான் இங்கிலீஷ்னு சொல்றேன். நம்பர் 3 கேமரன் கிரீன், 4 ஸ்டீவன் ஸ்மித், 5 வருவாரு. 5 ஹெட்ஸ். 5 ஹெட். இல்ல வெப்ஸ்டர் நம்பர் 6 விளையாடுவாரு, கேரி விளையாடுவாங்க. எனக்கு இன்னும் இங்கிலீஷ் விளையாடுவாங்க தோணுது. எனக்கு இன்னும் அபிஷேகனோட இங்கிலீஷ் தான் பெட்டர் ஆப்ஷன் தோணுது. அவங்க எனக்கு இப்ப இருக்க ஃபார்ம்ல அபிஷேகனோட இங்கிலீஷ் அது கோயிங் ஹெட் அபிஷேகன் வந்து கொஞ்சம் கொஞ்சமா இது பண்ணிடுவாங்க நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? கோயிங் ஹெட் இல்ல, இந்த சைக்கிளோட முடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். இல்லடா, இங்கிலீஷ் நல்ல பிளேயர் தானடா. பட் தென் இந்த மேட்ச்ல அபிஷேகன் will play, I think. 2 வருஷமா அவர் கொஞ்சம் அடிக்கல. லாஸ்ட் ஸ்ரீலங்கா கடைசியா விளையாடின சீரிஸ்ல செஞ்சுரி எல்லாம் போட்டாரு. அபிஷேகன் ஒண்ணும் பண்ணலையே. டேய், ஸ்ரீலங்கா கூட எல்லாமே அடிப்பாங்கடா. ஸ்ரீலங்கா கூட எல்லாம் ஸ்ரீலங்கா கூட ஸ்ரீலங்கால அடிக்கிறது கஷ்டம் தான். ஸ்ரீலங்கா அட் ஹோம் வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். பட் பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்க்கு, ஹேசல்வுட், கமின்ஸ். ஹேசல்வுட் கெட் ஓவர் போலண்ட், அது எந்த டவுட்டும் கிடையாது. அது 4 பேர் சொல்லிடலாம். 4 பேர் 8 9 10 11 அதான். 7 வந்து யாரு இருக்கா? இம்பாக்ட் அலெக்ஸ் கேரி தான். அலெக்ஸ் கேரி 6 வெப்ஸ்டர். அது 5ல இருந்தே ஷோர் தான். இவங்க வந்து லபுஷேன் பார் இங்கிலீஷ்னு போட்டிருக்கேன். நான் லபுஷேன் சொல்றேன், இங்கிலீஷ் சொல்றீங்க நீங்களாம். கவாஜா பார் கான்ஸ்டன்ஸ், நான் கான்ஸ்டன்ஸ் சொல்றேன், கவாஜா சொல்றீங்க. இது மட்டும்தான் டவுட். மற்றது எனக்கு ஒன்றும் பெருசா டவுட் இல்லை. ஓகே, அப்படியே சவுத் ஆப்பிரிக்கா டீம் போலாம், சொல்லுங்க. சவுத் ஆப்பிரிக்கா டீம் வந்து பார்க்ரம ரிக்கில்டன் ஓப்பனிங் அவங்க தான் இறங்குவாங்க. அப்போ உங்களுக்கு எவ்வளோ டோனி டிசாஸுக்கு சான்ஸ் கொடுத்தாங்க. ஐ திங்க் தே வில் மூவ் ஆன் ஃப்ரம் அட்லீஸ்ட் இந்த 11ல சொல்கிறேன். நம்பர் 3 ஐ திங்க் முல்டருக்கு சான்ஸ் கொடுத்தாங்க. அவர் தான் விளையாடுவார்னு நினைக்கிறேன் நான். நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்பர் 3லாம் முல்டர் விளையாட மாட்டாரா? முல்டர் விளையாடுவார், நம்பர் 3 ஆடுவாரான்னு தெரியல. பவுமா இருக்காருல்ல, பவுமா நம்பர் 4ல நம்பர் 5 தான் வரப்போல. முல்டர் உட்கார்றது வந்து செனூரன் முத்துசாமிடா 1, முல்டர் இல்ல பாஷ் 2 பேர் ஒருத்தர் தான் விளையாடுவாங்க என்ன பொறுத்த வரைக்கும். 2, கைல் விரேன் வில் நாட் பிளே. 3, டேன் பேட்டர்சன் இல்ல லுங்கி நிகிரியில ஒருத்தர் தான் விளையாடுவாங்க. இந்த 4 பேர் தான். இதுதான் இது. கைல் விரேன் விளையாடுவாரா நம்பர் 7? அப்படின்னா டோனி டிசோர்சி தான் விளையாடல, அவ்வளவுதான். பாப்போம், டோனி டிசோர்சி ஆடுவார் நான் நினைக்கிறேன். அவங்க நினைக்கிறது முல்டர் 3, நம்பர் 4 ஸ்டப்ஸ், நம்பர் 5 பவுமா, 6 7 பெட்டிங்ஹாம் அண்ட் கைல் விரேன் விளையாடுவாங்க. பவுமா ஒரு மீது முன்னாடி வர மாட்டாரு. இல்ல 8 வந்து யான்சன், 9 ரபாடா, 10 11 வந்து எனக்கு மகாராஜ் இல்லனா இன்னொரு ஃபாஸ்ட் பவுலர் விளையாடுவாங்க, லுங்கி விளையாடுவார்னு நினைக்கிறேன். ஸ்பின்னர்ஸ் மகாராஜ் வில் பிளே. மகாராஜ் வில் பிளே. டாஸ் அப் வந்து ஷோர் உட்கார்றது வந்து முத்துசாமி செனூரன் 1, பாஷ் இல்லாட்டி முல்டர்ன்றனால பாஷ் உட்கார்ந்துருவாரு. அப்ப 2 மூணாவது ஸ்பாட் தான் நீங்க சொல்ற விரேன் டிசோர்சி, அது 1. 3 நீ வந்து டிசோர்சி உட்காருன்னு சொல்ற, நான் விரேன் உட்காருன்னு சொல்றேன். 3 கடைசி ஸ்பாட் வந்து டேன் பேட்டர்சன் நான் லுங்கி இங்கிடின்னு நான் சொல்றேன். லுங்கி இங்கிடி எக்ஸ்பெக்டட் டு பிளே. பட் இந்த சில பேர் வந்து இது விளையாடணும், இந்த பிச்சுக்கு நல்லா இருக்கும் டேன் பேட்டர்சன் அப்படின்னு சொல்றாங்க.
அதுக்காக அவங்க வந்து அப்ப லுங்கி நீங்களே தான் டிராப் பண்ணும், மகாராஜ் டிராப் பண்ணக்கூடாது, டிராப் பண்ண மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். இல்ல மகாராஜ் என்னைய பொறுத்த வரைக்கும் வந்து இவர் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. அவர் கோச் வந்து ஓப்பனிங் மாக்ரமும் ரிக்கல்டன் தான் சொல்லிட்டாரு. ஒன் டவுன் வந்து அப்ப ஸ்டெப்ஸ் டிசோசி ஒன்றும் கூட வரலாம் பிரதர். ஒன் டவுன் வரலாம், இல்லாட்டி ஸ்டப்ஸ் உட்கார வச்சிருவீங்களா? ஸ்டப்ஸ் விளையாடுவாரு, ஸ்டப்ஸ் விளையாடுவாரு. அதான் நான் இப்பதான் சொன்னேன். அப்ப டிசோசி உட்கார வைக்கத்தான் ஆகணும். அப்புறம் டிசோசியா விரைவிஞான் தான் இருக்கும் நான் நினைக்கிறேன். ரெண்டுல ஒருத்தர் தான் இல்ல விளையாடுவாங்க. என்னன்னா பவுமா கீப்பிங் பண்றது இல்ல இப்ப. சோ வெரைன் விளையாடி தான் ஆகணும். ரிக்கில்டன் இருக்காருல்ல. பட் இப்ப போன மேட்ச் வேணா கடைசியா விளையாடின இதெல்லாம் அவங்க இல்ல இந்த சைக்கிள் எல்லாமே பெரைன் தான் கீப்பிங் பண்ணிருக்காரு. அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. சோ ஐ திங்க் டிசோசி ஒருத்தர் தான், லுங்கிங்கிடி பேட்டர்சன் ஒருத்தர் தான், பாஷ் பெஞ்ச், முத்துசாமி பெஞ்ச். லுங்கி வந்து நிறைய பேட்டி கொடுத்திருக்காரு நேத்துன்னு நினைக்கிறேன். நான் ஃபிட்டா இருக்கேன், அப்படி போக போறேன், இப்படி போட போறேன்னு இருக்காரு. சோ மோஸ்ட்லி அவர் தான் ஆடுவார்னு நினைக்கிறேன் பேட்டர்சன் பதிலா. முன்னாடி வந்து குல்தீப் சென் பேட்டி கொடுத்தாரு, நான் வந்து ஃபிட் டு மேக் மை இந்தியா கம்பேக். ஞாபகம் மட்டும் குல்தீப் சென் அப்படி பார்த்தா ஹேசல்வுட் கூட தான் சொல்லியிருக்காரு, நான் அந்த பெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் மை லைஃப்னு. பட் ஆனா அவர் தான் ஆடுவாரு, பாப்போம். பட் மோஸ்ட்லி லுங்கிக்கு தான் போவாங்க. லுங்கி, ரபாடா, ஆன்சன், மகாராஜ், முல்டர். இல்ல என்னன்னா மகாராஜ் நல்ல ஆப்ஷன். ஆக்சுவலா நான் வந்து விளையாடுவேன். பட் அவங்க வந்து தே ஹாவ் கான் வித் ப்ரிடாமினன்ட்லி ஃபாஸ்ட் பவுலர்ஸும் போயிருக்காங்க. சில பிச்சர்ஸ் வந்து நல்லா இருக்கு ஃபாஸ்ட் பவுலிங். சவுத் ஆப்பிரிக்காலே சொல்றேன், சவுத் ஆப்பிரிக்காலே வந்து மகாராஜ் ஃபிட்டா இருந்தும் உட்கார வச்சு ஃபுல் ஃபாஸ்ட் பவுலர்ஸோட போயிருக்காங்க. அவங்க வெறும் மார்க்ரம் ஸ்பின்னை வச்சே போயிருக்காங்க. ஸோ அதனால அது ஒரு ஆப்ஷனா. இந்த பிச்சு வந்து ரொம்ப கிராஸா இருக்கு அப்படின்னு ஏதாவது இருந்துச்சுன்னா தே மைட் கோ வித் another fast bowler in place of Maharaj நினைக்கிறேன். அது ரொம்ப 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 அன்லைக்லி. ஆனா அவங்களோட பிரிடாமினன்ட்லி அவங்க ஸ்ட்ராட்டஜில ஒண்ணு என்னன்னாலுமே வந்து மகாராஜ் ஒரு ரெண்டு டைட்டா போட விட்டுட்டே இருந்துட்டு தான் இன்னொரு ரெண்டு சீமர்ஸ் ஆப்ரேட் பண்றது, சின்ன சின்ன பர்ஸ்ட் கொடுக்கறது. மகாராஜ் will play key role அந்த in terms of that also. அதனால மகாராஜ் முல்டர் விளையாடுனா ஏற்கனவே இன்னொரு பேசர் இருக்கிறதுனால ஐ திங்க் தே will go with மகாராஜ் தான் ஆடுவார்னு நான் நினைக்கிறேன். இந்த வென்யூல பார்த்தோம்னா அதான் எப்படி 300 ரன்னுக்கு மேல அடிச்சாலே பெருசு. ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி மட்டு சாயில் கண்டிஷன்ஸ் எல்லாம் என்ன நினைக்கிறீங்க? இல்ல அது என்ன பிச்சு அதெல்லாம் இன்னும் எதுவும் தெரியல. பட் ப்ரிடாமினன்ட்லி இங்கிலாந்துல என்ன ஃபர்ஸ்ட் அந்த ஓவர் காஸ் இது பண்ணிட்டாலே போதும். ஃபர்ஸ்ட் செஷன் சேஃபா விளையாடணும். ரிக்கில்டன் ஓரளவுக்கு நல்லா டெக்னிக்கலி சவுண்டா இருந்தாலும் மார்க்ரம் வந்து நிறைய மேட்ச் விளையாட இது பண்ணியிருக்காரு. பட் நிறைய தடவை சீக்கிரமும் போயிருக்காரு. அவங்க பேட்டிங் கொஞ்சம் பாக்குறதுக்கான கொஞ்சம் இதுவா தான் தெரியுது. சவுத் ஆப்பிரிக்கன் பேட்டிங் தான். பவுலிங்கும் சொல்றேன், கம்பேர்ட் டு அவங்க விளையாட 3 பேஸ் பவுலர்ஸ்க்கும் இப்ப இருக்கிற ஃபார்ம்ல இருக்கிற ரபாடா மத்த யாருமே போடுவாரா அப்படின்ற இதுல இருந்து திடீர்னு இப்ப டெஸ்ட் மேட்சுக்கு விடுறாங்க. அவர் ஃபிட்னஸும் பார்க்கணும். ஸோ அவர் போன தடவை வந்து சவுத் ஆப்பிரிக்கன் T20 போடும்போது 128 129 போடுறாரு. அது வந்து ஓகே, டெஸ்ட் மேட்ச்ல கொஞ்சம் இங்கிலாந்துல ஓகேவா தான் இருக்கும். பட் எந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்கும் தெரியல. சரி, எப்படியும் மழை வரும். எத்தனை வாட்டி மழை வரும்? உங்க ஊரு நீங்க தான் இருக்கீங்க, சொல்லுங்க. உங்க ஊரு இப்போதைக்கு 12ஆம் தேதி மோஸ்ட்லி வாஷ் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 12ஆம் தேதி மட்டும், அதான் செகண்ட் டே மட்டும். அதுக்கப்புறம் வந்து ஓவர் காஸ்ட் கண்டிஷன்ஸ் ஒரு நாள் தவிர மற்ற எல்லா நாளும் ஓவர் காஸ்ட் கண்டிஷன்ஸ் தான். அதனால பேட்டிங் பண்ணுவா அப்படின்னு பாப்போமா? முதல்ல யார் பேட்டிங் பண்ணி சிக்கிறாங்கன்றத பொறுத்து தான் இருக்கு. சொல்லிட்டீங்க, சரி பாப்போம். அதான் அந்த லோவர் ஆர்டர் டெப்த் யாருக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா டாப் ஆர்டர் இருக்காங்க. சவுத் ஆப்பிரிக்காக்கு நிறையவே இருக்கு. யாரும் பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க ஆஸ்திரேலியா கூட எல்லாம். சவுத் ஆப்பிரிக்கா வந்து நண்டு செண்டு கூட எல்லாம் அடிப்பாங்க. பெரிய டீம் எல்லாம் விளையாட மாட்டாங்க. இந்தியா ஆஸ்திரேலியாவோட எல்லாம் பெருசா சீன் இல்ல. அவங்களுக்கும் கமின்ஸ் வந்து நம்பர் 8ல இருக்காரு. அது நம்பர் 8 நம்பர் 9 ஸ்டார்க்ன்றது ஓகே, டீசென்ட் ஆஃப் பேட்டிங் லைனப். 9 வரைக்கும் ஓரளவுக்கு டெஸ்ட் மேட்ச்ல இது பண்ற அளவுக்கு இருக்கு. இவங்களுக்கும் நல்ல லென்த் இருக்கு. யான்சன், மகாராஜ் டெஸ்ட் மேட்ச்ல சொல்றேன். நான் சொல்றேன், அவன் சொல்றது கரெக்ட் தான். ஏன்னா இந்த மாதிரி வென்யூல அப் ஃப்ரண்ட் விக்கெட் போயிருச்சுன்னு வை, மிடில் அண்ட் லோவர் ஆர்டர் தான் தேத்தி கொண்டு வரணும் ஸ்கோரை. அந்த மாதிரி இந்தியாவே ஜெயிச்சிருக்கு லார்ட்ஸ்ல. அந்த டெஸ்ட் மேட்ச் ஜெயிச்சதுலாம் மிடில் அண்ட் லோவர் ஆர்டர் வந்து தேத்தி கொண்டு வரது தான் ஸ்கோரா இருக்கும்.
டாப் ஆர்டர் 2 பேர் வந்து இந்த நம்ம சப்கன்ல 200 for அகர்கர்லாம் அங்க 1, தானே செஞ்சுரி போட்டாரு. அதான் 200 for 2 அப்படின்லாம் இருக்க மாட்டாங்க இந்தியாவில். நம்ம இங்க இருக்கிற மாதிரி நாக்பூர்ல இதுல இருக்கிற மாதிரிலாம். ஸோ அதனால 200 for 6 இருந்தா அங்க இருந்து 350 கொண்டு வந்துட்டாங்கன்னா அது பெரிய விஷயம். அதுவே வந்து ஒரு வின்னிங் இதுவா போயிடும். ஸோ அதனால தான் நான் எடுத்தோடனே அதை கேட்டேன். லோவர் ஆர்டர் வந்து யாருக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அது ஏன்னா என்னதான் சவுத் ஆப்பிரிக்கா பேடா இருந்தாலும் அவங்க ஃபார்ம்ல உள்ள வந்தாலும் இந்த கண்டிஷன்ஸ்ல கிவன் அவங்களோட கேலிபர் கிவன் தட் இஃப் தே பவுல் வெல் தே வில் கெட் குட் பர்ச்சேஸ். கண்டிப்பா விக்கெட் எடுத்துருவாங்க, 4-5 விக்கெட் அப் ஃப்ரண்ட். அப்படி எடுத்துட்டாங்கனாலும் அவங்களுக்கும் பேட்டிங் ஃபயர் பவர் இருக்கு பின்னாடி கொண்டு வர்றதுக்கு. இவங்களுக்கும் ஸ்ட்ரென்த் இருந்து டெப்த் இருந்துச்சு அப்படின்னா அதுதான் வந்து டிட்டர்மின் பண்ணு இந்த கான்டெஸ்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? பட் ஆஸ்திரேலியாக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ்னா அந்த நம்பர் 5 நம்பர் 6ல எல்லாம் வந்து இவங்க டிராவிஸ் ஹெட் இவங்களெல்லாம் வச்சிருக்காங்க. அந்த வந்து ஒரு 40 ஓவர் டு 60 ஓவர் அவர் பேட்டிங் பண்ணாருன்னா அவர் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா ரன்ஸ் அடிப்பார். அந்த முன்னாடி இந்த டிராவிஸ் ஹெட் இப்போ டெஸ்ட் மேட்ச்ல வந்து கொஞ்சம் ஃபீல்ட்லாம் ஸ்ப்ரெட் அவுட்டா இருக்கும். அதெல்லாம் ஈஸியா அடிச்சுவாங்க. இன்னொன்னு என்னன்னா 60 ஓவர் வந்துச்சு, அப்புறம் அதான் திடீர்னு செகண்ட் நியூ பால் எடுத்தாங்க அப்படின்னா அதுலயும் குவிக்கா ரன் வந்து டிராவிஸ் ஹெட் மாதிரி ஒருத்தர் இருந்தாருன்னா ஆல்ரெடி ஹூஸ் யூஸ் டு ஓப்பனிங். திடீர்னு வந்து இவங்க இங்கிலீஷையும் கொண்டு வந்துட்டாங்கன்னா இன்னமும் அந்த 5-6 எல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் அடிச்சிருவாங்க, ரன் வந்துடும். பட் இங்கிலீஷும் டவுட் தான். பட் பார்ப்போம். பட் அந்த அட்வான்டேஜ் ஆஸ்திரேலியாவுக்கு இருக்கு கண்டிப்பா. பட் பேசிக்கலி ஜெயிப்பாங்க ஆஸ்திரேலியா. அதாவது பை லா ஆஃப் ஆவரேஜஸ் இந்த வருஷம் வந்து எவனும் வந்து பழைய ஜெயிக்கல, புதுசா தான் ஜெயிச்சிருக்காங்க. சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிச்சா நல்லா தான் இருக்கும். சவுத் ஆப்பிரிக்கான்னு சொல்றீங்க, அந்த வெனியூவே மாத்த மூட போறாங்களா சின்னசாமி ஸ்டேடியமே? பாத்தீங்களா நியூஸ் மட்டும் பாத்தியா? இல்லையே, அது ஃபாலோ அந்த கவர்மெண்ட் சீரியஸா இது பண்றாங்களா அந்த கன்சிடரேஷன் தட் அந்த வெனியூவே இனிமே யூஸ் பண்ணக்கூடாது. சிட்டி சென்டர்ல இருக்கு, இட் இஸ் நாட் சூட்டபிள் ஃபார் இது. பப்ளிக் நிறைய கேதர் ஆகுறாங்க, பப்ளிக் நியூசன்ஸா இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கனால வேற வெனியூ அவுட் சைட் த சிட்டி தான் இனிமே இது பண்ணும், அதை ஃபேஸ் அவுட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அது எப்ப பண்ண போறாங்கன்னு தான் தெரியல. சின்னசாமிக்கு போயிட்டோம். மேபி இப்போதைக்கு சின்னசாமிக்கு போயிட்டோம். பட் இவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் டீம் ஆஸ்திரேலியா, தே நோ ஹவ் டு வின் இது. பட் எனக்கு ஆஸ்திரேலியா தான் சொல்றேன். இதே தானே வெற்றி சொன்னீங்க. ஹேசல்வுட் இது வரைக்கும் ஒரு ஃபைனலுக்கு தோத்தது இல்லைன்னு ஆர்சிபி சொன்னீங்களே, அந்த மாதிரி ஹேசல்வுட் ஃபைனல் தான் தோத்தது இல்லையே, இப்பதான் ஆயிடுச்சு. இப்ப அப்படியே ஆயிடுச்சு, எப்படி ஆயிடுச்சு. அதே மாதிரி யுஸ்வேந்திர சாகல் ஒரு ஃபைனல் கூட ஜெயிச்சதே இல்ல, இந்த வாட்டியும் தான். இது ஜெயிச்சாரு. ஐ மீன் அவர் விளையாடல, பட் பாம்பேல ஐபிஎல் ஜெயிச்சாருல. சரி ஓகே, இப்போ இதுக்கு சொல்லுங்க. 3 ஆஸ்திரேலியா வந்துச்சு வெற்றி. சவுத் ஆப்பிரிக்கா தலைகீழாகத்தான் அப்படின்ட்டாரு முதலாளி. ஆர்சிபி நம்ம எல்லாம் வந்து 3 ஆஸ்திரேலியா சொல்றோம், வெற்றி வந்து சவுத் ஆப்பிரிக்கா. பாப்போம் என்ன ஆகுதுன்னு. ஒரு சவுத் ஆப்பிரிக்கா 3 ஆஸ்திரேலியா. ஃபேண்டசி எடுக்க ஆரம்பிங்க, 3-3 எடுப்போமா? லாக்குல் ஆரம்பிங்க. ரபாடா. அடுத்து போயிட்டீங்க. ஹெட் கமிங்ஸ். வந்து கிரீன் எடுக்கிறேன், மார்க்கோ ஹான்சன் எடுக்கிறேன். இன்னொன்னு வந்து ஸ்டப்ஸ் மட்டு ஹேசல்வுட் உடனே வந்துருவாரு. டார்க் ஸ்மித். சவுத் ஆப்பிரிக்கா யாரும் எடுக்கல. ஆஸ்திரேலியா ஜெயிக்கும் சொல்லியாச்சு. 9 பேர் வந்துருச்சு. அந்த ஸ்பாட் இன்னும் பாக்கி இருக்கு, அதையும் எடுத்துருங்க, விட்டுற வேணாம். லுங்கிங்கிடி, டேன் பேட்டர்சன் யார் விளையாடுறாங்களோ அந்த ஸ்பாட்டையும் எடுத்துடலாம். அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்பாட் வந்து ரிக்கில்டன் போகலாம். பெட்டிங்ஹாம் நல்ல பிளேயர், என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல பிளேயர். ஸோ பெட்டிங்ஹாமும் எடுக்கலாம். கன்சிஸ்டன்ட் மிடில் ஆர்டர், ஏன்னா டாப் ஆர்டருக்கு போக தேவையில்லைன்னு நினைக்கிறேன் நான். மிடில் ஆர்டர் பெட்டிங்ஹாம் எடுக்கலாம், நல்ல சவுண்ட் பிளேயர், குவாலிட்டி பிளேயர். ஸோ பெட்டிங்ஹாம் வித் ஒன் ஆஃப் லுங்கிங்கிடி, பேட்டர்சன் யார் வராங்களோ எடுத்துருங்க. ஸோ இதான் என்னுடைய பிக்கு. இன்னும் தேவைன்னா அந்த முல்டர், கார்பின் பாஸ் ஸ்பாட்ல யார் விளாடுறாங்களோ அவங்களையும் கூட எடுத்துடலாம். பவுலிங் போடுவாங்க, கொஞ்சம் 20-30 ரன் வரும், பேட்டிங்கும் வரும். ஸோ அதனால அந்த ஸ்பாட்டையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. ஸோ இதான் நம்மளுடைய ஃபேண்டசி ரெக்கமெண்டேஷன்ஸ் நம்ம வியூவர்ஸ்க்கு. 3 ஆஸ்திரேலியா சொல்லியிருக்கோம், ஒரு சவுத் ஆப்பிரிக்கா சொல்லியிருக்கோம். பாப்போம் என்ன ஆகுதுன்னு. டியூரிங் த கோர்ஸ் ஆஃப் த டெஸ்ட் மேட்சும் வில் கம் அண்ட் கிவ் த இது எப்படி போயிட்டு இருக்குன்னு வில் கிவ் அவர். ஆமா, இதுல வந்து இன்னொரு சொல்லிருங்க வியூவர்ஸ்க்கு. நேத்து வந்து சிறப்பான ஒரு பிரெஞ்ச் ஓபன் ஃபைனல் நடந்துச்சு. லாக்குல் பாத்தீங்களா? அல்கராஸ் சூப்பரா ஜெயிச்சிட்டாரு. சொல்லுங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபைனல்ஸ்.
பெஸ்ட் எவர் ஃபைனல்ஸ், ரொம்ப ரொம்ப லாங்கஸ்ட் ரோலன் கேரஸ் ஃபைனல்ஸ், பயங்கரமா இருந்துச்சு. மேட்ச் பாயிண்ட் வந்து மாத்தி ஜெயிச்சாரு. 2019 அந்த ஃபெடரர் ஜோகோவிச் இதோட கம்பேர் பண்ணாங்க. செம மேட்ச் நைட்டுக்கு. ஸோ அல்காரஸ் வச்சுனா ஃபைனல் வந்திருந்தாலும் முடிச்சு விட்டுருப்பான் அல்கராஸ். அல்கராஸ் வந்து தான் இதே வென்யூல தான் தோத்தார் அல்கராஸ் ஜோகோவிச்சோட. அது போன வருஷம் பிரதர், அது போன வருஷம். இந்த வருஷம் தான் வந்து ஆஸ்திரேலியன் ஓபன்ல தோத்தார் அல்கராஸ் ஜோகோவிச் கிட்ட. இதே அல்கராஸ் ஆஸ்திரேலியன் ஓபன்ல ஜோகோவிச்சோட தோத்தார். அது இந்த வாட்டி ஃபைனல் வரலையா? பட் தென் அல்கராஸ் வந்து இந்த என்னன்னா ஜோகோவிச் யாரோட தோத்தது? சின்னரோட. ஓகே, ஸோ இது வந்து இந்த ஜென்ரேஷனுக்கு அல்கராஸ் என்ன பொறுத்த வரைக்கும் இஸ் லீடிங் த பேக். பார்ப்போம், சின்னர் இஸ் தேர், இன்னும் நிறைய பிளேயர்ஸ் வராங்க, பட் கன்சிஸ்டண்டா ஜெயிக்க மாட்டேங்கிறாங்க சின்னர் அல்கராஸ் தவிர மற்றவங்களாம். அதையும் we will see. நீங்க இதை பத்தி நிறைய பேசணும்னு நினைச்சீங்கன்னா சொல்லுங்க, டென்னிஸ் பத்தி என்ன பேசணும்னு பேசுறோம். இதுவும் சொல்லுங்கடா, யுஎஃப்ஏ நேஷன்ஸ் லீக் போர்ச்சுகல் வந்து பெனால்டில ஜெயிச்சிருச்சு ஸ்பெயினை. கிறிஸ்டியானோ ரொனால்டோ அவர் தான் பிளேயர் ஆஃப் தி டோர்னமெண்ட், 8 கோல், மெயின் 2 கோல் போட்டாரு போன செமிஃபைனல்ஸ்லயும் ஃபைனல்ஸ்லயும். இவங்க வந்து பார்சிலோனா ஃபேன்ஸ்லாம் வந்து இதுல ஜெயிக்கிறவங்க தான் பாலன் டோர் கொடுக்கணும் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து இது ஒரு எக்ஸிபிஷன் மேட்ச் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல வந்து யமீன் யாமால் இருந்தாரு ஸ்பெயின். 3 கோல். அவரை ஜெயிச்சிருந்தானா அவரை இது பண்ணிருப்பாங்க. அவர் தோத்ததுனால இப்பதான் சொல்றாங்களே, நீங்க வந்து ரிட்டையர் ஆகணும்னு சொன்னவர் வந்து 8 கோல் இந்த டோர்னமெண்ட்ல. நீங்க ஃபியூச்சர் கோல்ட்னு சொல்ற லமின் யமால் வந்து 3 கோல், நிறைய எவ்வளவு அசிஸ்ட் எல்லாம் போட்டு நான் பார்த்தேன் ஒரு மீம். வெறும் அசிஸ்ட் கோல் மட்டும் வச்சு பண்ண முடியாது, எவ்வளவு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குன்றது. இப்போதைக்கு பார்த்தோன்னா லமின் ஜமால் ஹஸ் மோர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் தி ஸ்பானிஷ் டீம் தென் வாட் கிறிஸ்டியானோ ரொனால்டோ. கடைசியா கோல் ஸ்கோர் பண்றது ஓகே, கிறிஸ்டியானோ ரொனால்டோ கோட் தான், அதெல்லாம் ஓகே. இப்போதைக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஒரு டீம் எப்படி விளையாடுது இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது வந்து லமின் ஜமால் தான். இது வந்து அவ்வளவு சீரியஸானா ஒரு டோர்னமெண்டே கிடையாது ஆக்சுவலா. நடந்தது ஒன்னும் பெரிய அவ்வளோ இது கிடையாது. பட் சரி, போர்ச்சுகல் வந்து பெருசா ஜெயிச்சது இல்ல. இது வந்து ஒரு யூரோ வேர்ல்ட் கப் போட்டிருக்காரு, எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்டியானோ ரொனால்டோ சொல்லிருக்காரு. இன்டர்நேஷனலி he hasn't won that much except இல்ல, இது ஒரு இன்டர்நேஷனல் ஒரு டிராஃபி, ஒரு சின்ன டிராஃபி, அவ்வளவுதான், பெரிய இது கிடையாது. யூரோ வேர்ல்ட் கப் ஜெயிச்சிருந்தாங்கன்னா ஹை சான்ஸ் ஆஃப் பாலன் டோர். பட் இதை கன்சிடர் பண்ணுவாங்களான்னா டவுட் தான். கிறிஸ்டியானோ ரொனால்டோ இன்வென்ட் பாலன் டோர்லாம் கஷ்டம் தான். சவுதி அரேபியா கிடையாது. ஏன்னா போன வாட்டியோ ரொம்ப 15th 17th தானே வந்தாரு கிறிஸ்டியானோ ரொனால்டோ. அதெல்லாம் வந்து சவுதி அரேபியா லீக்ல எல்லாம் பாலன் டோர் எல்லாம் கேட்க கூடாது. ஓகே, சோ அதான் இன்னைக்கு ஒரு நல்ல ராப் அப். WTC ப்ரிவியூவும் பேசிட்டோம். மணி இன் தி பேங்க் பேசறீங்களா? மணி இன் தி பேங்க், மணி இந்த பேங்க் அதுவும் கமெண்ட் பண்ணுங்க. நாங்க வந்து எல்லாமே உங்களுக்காக ட்ரைங் டு கவர். ஸோ அதனால WTC ஃபைனல் ப்ரிவியூ, பிரெஞ்ச் ஓபன் ஃபைனல் பத்தி பேசணும், இந்த யுஎஃப்ஏ நேஷன்ஸ் லீக் அதை பத்தியும் பேசணும். வேற என்ன பேசணும்னு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. டென்னிஸை பத்தியும் வேற என்ன நீங்க எதிர்பார்க்குறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அப்பப்போ வில் கீப் அப்டேட்டிங்கும். என்னை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். வெற்றி அண்ட் பாய்ஸ், நீங்க எதை சொல்லணுமோ சொல்லுங்க. அதான் இப்போ எண்ட் ஆஃப் தி சைக்கிள் 2 டிசர்விங் டீம்ஸ் வந்திருக்காங்க. ஒன்னு இன்எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டு. காம்படிஷன் இது நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். ஹோப்ஃபுல்லி ரெயின் ஸ்டேஸ் அவே. We up for an exciting match. We'll be back with the further reviews. Signing off, your Squad. Bye.